ரம்யா மிகப்பெரிய பிரச்சனை எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம கார்த்திக் தப்பு பண்ணாரோ இல்லையோ, அவர் பக்கம் இருக்கிற நியாயத்த கேட்டிருந்தாலே பிரச்சனை இருந்திருக்காது. ஆனா இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்யா இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, குப்பமேட்டுக்கு போய் அங்க வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண சொல்றாங்க. அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறமா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டஸ்ட்னா அலர்ஜி அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மெடி வேஸ்ட்லாம் இருக்கிறதுனால, அங்க இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா, எந்த வாசனையுமே நம்ம கார்த்திக் ஒத்துக்கல. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு கீழே விழ ஆரம்பிச்சுறாங்க. உடனே அக்கம் பக்கம் இருக்கவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை காப்பாற்றி கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க. அதுக்குள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணத்துக்கு விஷயம் தெரிஞ்சிடுது. இப்போது ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா உயிருக்கு போராடிட்டு இருக்காரு நம்ம கார்த்திக். அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கதறி எழுதிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் அந்த கடவுள்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா வேண்டிக்க போகிறாங்க. சின்ன தனக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.